ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி சரண் சமையல். இந்த வீடியோவில் சட்டன் பண்ணுற மாதிரி ஒரு புதினா சட்னி இட்லி ரைஸ் தோசைக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தான் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனாலியில் 5 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் ஒரு கைப்பிடி உளுத்தம் பருப்பை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணுங்க. இந்த மழைக்கு நல்ல புதினா சுட சாதத்துடன் புதினா சட்னி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா அமிர்தம் மாதிரி இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஆஞ்சி வச்சுருக்க புதினாவை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இருத்துட்டு அந்த புதினாவை இதில் நல்லா போட்டு வதக்கணுங்க. நல்லா வதங்கி வந்ததும் புதினா நல்லா வதங்கட்டுங்க. ஆக்சுவலாக இந்த புதினா சட்னி பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சட்டுன்னு மார்னிங் எழுந்தனா சீக்கிரமாக பண்ணிடலாங்க. பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க இந்த புதினா சட்னிங்க. இன்னொன்று ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க. இந்த புதினா சட்னியை நல்லா காலிஃப்ளவரோடைய மேரினேட் பண்ணி பொரிச்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். இது கூட 3 பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் ஒரு 4 பத்த தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூட ஒரு சிட்டிகை புளியை நல்லா சேர்த்து வதக்கிக்கணுங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது 2 in 1ங்க. இதை நல்லா மேரினேட் பண்ணாலும் மஷ்ரூம்க்கும் கூட போடலாங்க. புதினா பிடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்கங்க. இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னுட்டு. நல்லா வதங்கணுங்க, சுருள வதங்கி இருக்கணுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி பண்ணிப்போம். இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சூப்பரான எம்மியான சட்னி தயாராக போகுது. டன்டடாய், சட்னி ரெடி. ஒரு பவுலில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஹெல்த்தி சரண் சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். அப்புறம் உங்கள்கிட்ட இன்னொன்று விஷயம் ஷேர் பண்ணிக்கணுங்க. கிட்ஸுக்கு இதை கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் ஒரு சிட்டிகை சர்க்கரை இல்லை நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸி பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காரம் ரொம்ப கம்மியாயிடும். ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் மீட் பண்ணுறேன். பாய்.